அனுபவ மாலை. காணாத காட்சியெலாம் காண்கின்றேன், புதிவில் கருணை நடம் புரிகின்ற கணவரை உட்கலந்தேன். கோணாத மேல்நிலைமேல் இன்ப அனுபவத்தில் குறையாத வாழ்வடைந்தேன், தாழ்வனைத்தும் தவிர்ந்தேன். நானாளும் திருப்பொதிவில் நடம் பாடிப் பாடி நயக்கின்றேன், நற்றவரும் வியக்கின்றபடியே. மானாகம் பொன்னாகம் ஆக வரம்பெற்றேன், வள்ளல் அருள் நோக்கடைந்தேன், கண்டாயென் தோழி. சாதி சமயங்களிலே வீதிபல வகுத்த சாத்திரக் குப்பைகளெல்லாம் பாத்திரம் அன்றனவே. ஆதியில் என் உளத்திரிந்தே அறிவித்தபடியே, அன்பால் என்று உண்மைநிலை அறிவிக்க அறிந்தேன். ஓதி உணர்ந்ததோர் புகழும் சமரச சன்மார்க்கம் உற்றேன், சிற்சபை காணப் பெற்றேன். மெய்ப்பொருளாம் சோதி நடத்தரசை என்றன் உயிர்க்குயிராம் பதியை, சுத்த சிவ நிறைவை உள்ளே பெற்று மகிழ்ந்தேனே. சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும், தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன். உரிய சிவ ஞான நிலை நான்கும் அருள் ஒளியால் ஒன்று ஒன்றா அறிந்தேன். மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன், இங்கு இரவாமை உற்றேன் காண் தோழி. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்தாராகி, நல்ல திரு அமுதளித்தே அல்லல் பசி தவிர்த்தே, ஊன் பதித்த என்னுடைய உளத்தே தம்முடைய உபயபதம் பதித்தருளி அபயம் எனக்களித்தார். வான் பதிக்கும் கிடைப்பறியார் சிற்சபையில் நடிக்கும் மணவாளர் எனைப் புணர்ந்த புறப்புணர்ச்சி தருணம், தான் பதித்த பொன் வடிவம் தனை அடைந்து களைத்தேன், சாற்றும் அகப்புணர்ச்சியாம் ஏற்ற முறைப்பதுவே. துருவு பர சாக்கிரத்தைக் கண்டுகொண்டேன், பரம சொப்பனம் கண்டேன், பரம சுழுத்தியும் கண்டுணர்ந்தேன். குரு பிரம சாக்கிரத்தைக் கண்டேன், பின் பிரம்மம் குலவிய சொப்பனம் கண்டேன், சிவ சுழுத்தி கண்டேன். குரு துரியம் காண்கின்றேன், சமரச சன்மார்க்கம் கூடினேன், பொதிவில் அருட்கூத்தாடும் கணவர் மறுவிடப் பெற்றவர் வடிவம் நானானேன். களித்து வாழ்கின்றேன் எதிரற்ற வாழ்க்கையில் என் தோழி. தனிப்படும் ஓர் சுத்த சிவ சாக்கிர நல்நிலையில் தனித்திருந்தேன், சுத்த சிவ சொப்பனத்தே சார்ந்தேன். களிப்படுமெய் சுத்த சிவ சுழுத்தியிலே களித்தேன், கலந்து கொண்டேன் சுத்த சிவ துரிய நிலை அதுவாய். செழிப்பிலதாய் எல்லாமாய் அல்லதுவாம் சுத்த சிவ துரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன். இனிப்புறு சிற்சபை இறையை பெற்ற பரிசதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் தோழி. அருட்சோதி தலைவர் எனக் கண்புடைய கணவர் அழகிய பொன் மேனியை நான் தழுவி நின்ற தருணம், இருட்சாதி தத்துவங்கள் எல்லாம் போயினவால் எங்ஙனும் பேரொளிமயமாய் இருந்தன. அங்கவர்தாம் அருட்சாதி நீக்கி எனைப் புணர்ந்த ஒரு தருணம், மன்னு சிவானந்தமயமாகி நிறைவுற்றேன். திருச்சாவில் இருந்தோங்கு சமரச சன்மார்க்க திருச்சபை கண்ணுற்றேன் என் திரு கணவருடனே. புறப்புணர்ச்சி என் கணவர் புரிந்த தருணம்தான் புத்தமுதம் நான் கண்டு பூரித்த தருணம். சிறப்புணர்ச்சி மயமாகிய அகப்புணர்ச்சி அவர்தாம் செய்த தருண சுகத்தை செப்புவதெப்படியோ. பிறப்புணர்ச்சி விடயமிலை சுத்த சிவானந்த பெரும்போக பெரும் சுகந்தான் பெருகி எங்கும் நிறைந்ததே. மறப்புணர்ச்சி இல்லாதே நான் அதுவாய், அது என் மயமாய் சின்மயமாய் தன்மயமான நிலையே. தாயினும் பேரருளுடையார் என்னுயிரில் கலந்த தனித்தலைவர் நான் செய்த பெரும் தவத்தாலே கிடைத்தார். வாயினும் ஓர் மனத்தினும் மதியினும் எத்திறத்தும் மதிதளத்தற் கருந்துரிய மன்றில் நடம்புரிவார். ஆயினும் என் அளவின் மிக எளியர் என என்னை அகம்புணர்ந்தார் புறம்புணர்ந்தார். புறப்புணர்ச்சி தருணம் தூய ஒளி பெற்ற அழியா
தூய ஒளிபெற்ற அழியாதோங்கு வடிவானேன் சுகமயமாம் அகப்புணர்ச்சி சொல்லுவதெப்படியோ? அறியாத பருவத்தே என்னை வலிந்தழைத்தே ஆடல் செய்யும் திருவடிக்கே பாடல் செய்ய பணித்தார். செறியாத மனசிறியேன் செய்த பிழையெல்லாம் திருவிளையாட்டெனக் கொண்டே திருமாலை அணிந்தார். பிரியாமல் என்னுயிரில் கலந்து கலந்தினிக்கும் பெருந்தலைவர் நடராயர் எனைப் புணர்ந்தார். அருளாம் அறிவாளர் புறப்புணர்ச்சி எனை அழியாதோங்க அருளிய தீண்டகப் புணர்ச்சி அளவுரைக்கலாமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.